வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஸோ வீக்லி நம்ம ஒரு ரிவ்யூவாக வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த வீக்கில் என்ன நடந்தது, அடுத்த வீக் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம ஜூலை மாதத்துடைய கடைசி வாரத்தை எப்படி வந்து முடிஞ்சுது, ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபாலோவருடைய மெசேஜை பார்த்துருவோம். மண்மணக்கும் அப்படிங்கிற ஒரு ஹேண்டில்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் சொல்வது 100% உண்மை சகோதரா. 3 மணி நேரம் ட்ரேடு எடுத்து மேலே போவான் அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. எதுக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போவோமே, 10 நிமிஷத்தில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்ட உடனே 2 நிமிஷத்துலேயே சரியாக நான் போட்ட இடத்துல தூக்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். நான் 3 மணி நேரம் காத்திருந்து வீணாக போய் நட்டத்தில் வெளியில் வந்தேன். ஸோ இது பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, என்ட்ரி ஏட் எக்ஸிட் அப்படின்ட்டு நம்ம ஒரு கோர் மாடல், நம்மளுடைய சேனலுடைய கோர் மாடலே அதான். நீங்கள் யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா இதான் வந்து இருக்கும் டைட்டிலாகவே உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லாரும் வெளியேற இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். அதாவது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிற இடத்துல. இப்போ மேலே ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது, கீழே இந்த மாதிரி வரும்போது வந்து அவசரப்பட்டு இங்கேயே ட்ரேடு எடுக்கிறது. இந்த ட்ரேடு எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெண்டு வந்து என்ன மாதிரி ட்ரெண்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதாவது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ரேடு இந்த இடத்துல கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறது ஃபிசிக்கலாகவே. அவன் என்ன பண்ணுவான், நம்ம மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருவான். கீழே வந்து என்ன பண்ணுவான், இந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக தூக்குவான். தூக்கணுன்னா மேலே போயிடுவான். ஸோ அதான் அவர் வந்து சொல்கிறார். நம்ம இந்த என்ட்ரி ஏட் எக்ஸிட்டில் என்ன சொல்கிறோம், எல்லாரும் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் என்ட்ரியே. பாடி ஆஃப் த கேண்டில் வந்து, அதாவது அடுத்து ஓப்பன் ஆகிற பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடும். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட லாஸ். நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டாப் லாஸ் எல்லோரும் போடுற இடத்துல என்ட்ரி, அதுதான் என்ட்ரி ஏட் எக்ஸிட் மாடல். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து பார்ட் 1 இருக்குது அண்ட் ஆல்சோ பார்ட் 2வும் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 5 முறைகளை மட்டும் கற்றுக்குங்க போதும். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் மெத்தட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குங்க. இந்த பாப்புலர் வீடியோ அப்படிங்கிற லிஸ்ட்டில் போனீங்கன்னா முதல் வீடியோவாக இருக்கும். அதை கூட பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது இவருக்கு மட்டும் இல்லைங்க, சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை தான். ஸ்டாப் லாஸ் போட்டோன்னே எடுத்துருவான். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதுங்க. அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுவீங்க. ஏன் அந்த மாதிரி 1 ஹவர் பண்ணுறீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி, அந்த இன்ஃபர்மேஷனுடைய குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரீவியஸாக இதில் வந்து ஒரு இடத்துல வந்து 1 ஹவரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து போயிருக்கும். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு பொறுமையாக வந்துட்டு இருப்பான். 5 மினிட்ஸில் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு 1 ஹவரில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நீங்கள் ஏற்கனவே வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அது வரைக்குமே அப்படியே பொறுமையாக வந்துடும். இந்த இடத்துக்கு ரொம்ப வேகமாக இப்படி வருவான். இப்போ யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஏ பை ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். ஏன் 1 ஹவருடைய சப்போர்ட், ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதோடைய வேல்யூ வந்து அதிகம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தது நிறைய பேர் பார்ப்பாங்க. இது 5 மினிட்ஸை பணம் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு லாஜிக். 1 ஹவரே பார்க்க மாட்டாங்க. 4 ஹவர்ஸு டெய்லி வீக்லி அப்படி போயிடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற சப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடம் அது. அப்போ இங்கே ஒரு க்ரீனை பார்க்கும்போது நீங்கள் என்ட்ரி ஏட் எக்ஸிட்டோ இல்லைனா ஹையர் ஐ சீக்வன்ஸோ ஏதோ ஒன்று பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த டார்கெட் போய்டும். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நட்டத்தில் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு வெற்றி தான். நிறைய பேர்த்துக்கு இதுலேயே பிரச்சனை இருக்குது. என்னென்னா, சின்ன நஷ்டமாக இருக்கும், வெளியே வரமாட்டாங்க. அது கொஞ்சம் பெருசாகும். அப்போ கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க.
திரும்ப இன்னும் பெருசாகும். அப்போ ஆட் பண்ணுவாங்க. ஸோ விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணுறது. அப்புறம் இன்னும் பெருசாகும். அப்புறம் இன்னும் கூட பெருசாகும். இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் போனால் போது வந்தால் வருதுன்னு இன்னொரு ஆடு. மனநிலை அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அடுத்த லாஸில் அக்கௌண்ட் வைப் அவுட் ஆயிரும். இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கலாம். நான் இங்கேயே வெளியில் வந்திருக்கலாம், சரி இன்னமும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை வந்து சமாளிச்சுப்பீங்க. எப்போவுமே லாஸு சின்னதாக இருக்கும்போது வெளியில் வந்து அதுதான் ரூல் பேஸ்டு ட்ரேடிங், டிசிப்ளின் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதுதான் ரூலு. இதுக்கு தாண்டிச்சுன்னா நான் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோடு போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம கோல்டில் என்ன நடந்தது, ப்ரீவியஸ் வீக்கில் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். டெலகிராம்லேயும் வேறு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டு கிடையாதுங்க. அது நிறைய பேர் நம்ம பேரில் வந்து ஆரம்பித்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறேன், அது பண்ணுறேன். கால்ஸ் கொடுக்கறதுக்கு எதிரானவன்னா நீங்கள் விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க, நீங்களே ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் இந்த சேனலே வந்து ஆரம்பித்தேன்னா. ஸோ அதனால் வந்து யாரோ ஆரம்பித்து பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு இதில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்வீட்டு இதான் போட்டேன். அது ஒன்று தான் போட்டேன், ஏன்னா டைம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இதில் போட்டுட்டு இதில் ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறீங்க, அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும், அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால வந்து சரி வேண்டாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டதோடு அப்படியே நிப்பாட்டிட்டேன். அந்த ஒரு போஸ்ட்டு இது வந்து நான் வந்து ட்விட்டர்லேயும் போட்டிருக்கிறேன். இது எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இந்த கோல்டு ரீச் த டாப் ஆஃப் பேரல் சேனல் பேட்டர்ன் அண்ட் இட் ஹேஸ் ஆல் சான்சஸ் டு ஃபால் டு த சப்போர்ட். இங்கே ரீச் ஆகிடுச்சு கோல்டு, பேரல் சேனலோடைய டாப் வரைக்கும் வந்துருச்சு, இங்கேருந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தோஸ் ஹூ ஆர் இன் லாங் பொசிஷன் வாட்ச் அவுட் ஃபார் ரிவர்சல் சிக்னல்ஸ். ஒருவேளை நீங்கள் பை பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்சல் ஆயிரும், கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கங்க அப்படின்னு இந்த மெசேஜ் வந்து நம்ம ட்விட்டர்லேயும் போட்டிருக்கிறோம். அதை நிறைய அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டதுனால அதை தேடி எடுக்கலை. ஸோ அதே தான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டோம். இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டோம் பார்த்தீங்களா மெசேஜ், அந்த லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட்டு நம்ம போட்ட இடத்துலேருந்து எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு லாட்டுக்கு $10,000 மேலே வந்து ப்ராஃபிட் கொடுத்துரு அந்த இடத்துல செல் பண்ணியிருந்தீங்கன்னா. சரிங்களா? சரி, ஓகே. இது எப்படி வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுது, எப்படி பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பேரலல் சேனல் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 தடவை வந்து இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். சாரி, 500 தடவை இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்து கன்ஃபியூஸ். பயிற்சி பண்ணுங்கிறீங்க, என்ன பண்ணணும், என்ன பயிற்சினா என்ன? இப்போ இந்த பேரலல் சேனல் பேட்டர்ன் எதனா ஒரு 5 மினிட்ஸ்லையோ இல்லை 1 மினிட்டில் கூட சொல்கிறேன், இல்லை 15 மினிட்ஸில் இல்லை 1 ஹவரில் எதுலையோ உள்ள பார்த்துட்டீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் தடவை உங்களுக்கு பெரிய சிக்னல் இருக்காது, 2வது தடவையிலேருந்து எப்படி உங்களை ஏமாற்றிட்டு கீழே போனான். ஏன் ஏமாற்றிட்டு கீழே போனான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பாருங்கள், இந்த கேண்டலில் எவ்வளோ புல்லிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டலை பார்த்துட்டு யாராச்சும் வந்து இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகும்னு நினைப்பாங்களா? யோசித்து பார்ப்பாங்களா? சும்மா ஜென்ரலாக ஒரு ட்ரேடராக நீங்கள் உள்ளே வர்றீங்க, இந்த கான்செப்ட்லாம் தெரியாமல் உள்ளே வர்றீங்க, இதை பார்த்தா என்ன நினைப்பீங்க? பயங்கர புல்லிஷாக போகுது, இங்கிருந்தே வந்து நல்ல புல்லிஷாக போகுது, அப்போ இன்னும் அவன் மேலே போவான் அப்படின்னு தான் நினைப்போம். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி யோசிப்போம், மாற்றி யோசிப்போம். பேரல் சேனலுடைய டாப்பை போய் ரீச் ஆகிடுச்சு, இட் ஹாஸ் ஆல் சான்சஸ் டு ஃபால் டு த சப்போர்ட். சப்போர்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, பேரல் சேனலுடைய பாட்டம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் கீழே சப்போர்ட்டும். இந்த இடத்துல எப்படி வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டு மேலே போகிறான். எவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் பார்த்தீங்களா? இதுக்கப்புறமா இப்படி ஒரு மூவ் நடக்கும் அப்படின்னோட நம்ம கனவுலோட நினைக்க மாட்டோம். ஏன்னா ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக்கு, திரும்ப ட்ரெண்டை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து தோணும். இன்னும் கீழே போவான், இன்னும் கீழே போவான்னு கீழே மார்க் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் என்ன பண்ணால் மேலே போயிட்டான். ஒரு பெரிய ஃபாலு, தொடர்ந்து 3 நாளாக ஃபால்.
தொடர்ந்து ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ஃபாலு. அதுக்கப்புறம் என்னன்னா மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பக்கத்தில் ரிவர்சலுக்கு பக்கத்தில் இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிவர்சலுக்கு ரொம்ப பக்கத்தில் நம்மளை ஏமாத்துறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஒரு லெசனை படிச்சுக்கிறீங்களா? இது ஒரு பாடம். ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஏதாவது பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்னுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவன் ரிவர்ஸ் ஆகிடுவான், ஏமாத்துறான், செல்லாய் கீழே போக போகுது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறான், நம்ப வச்சுட்டு மேலே போயிடும். சரி, ஓகே. இதுக்கு இன்னும் கூட வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பேரல் சேனல் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. உள்ளுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து ட்ரெண்ட் ஆகிருப்பான். சரி, முதல் தடவை தான் அந்த மாதிரி ஆனால் ரெண்டாவது தடவை என்னப்பா ஆனான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது தடவையும் ட்ரெண்டு தான். அப்போது இந்த தடவையும் அதுதான் நடக்குமோ? நடக்கலாம். ஹிஸ்ட்ரி வந்து எப்போவுமே ட்ரேடிங்கில் ரிப்பீட்டட். ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதை வரைஞ்சது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது கீழே வரும்போது அப்படி வந்தேன்னா, மேலே போகும்போது என்ன பண்ணான்? மேலே போகும்போது ட்ரெண்டு தான் பண்ணான். மேலே போகும்போது ட்ரெண்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி அலையாக தான் போகுது. அது இதை மாதிரி வந்து புக்கில் நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக போகல. அழகாக இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி போயிருக்கான், அழகாக போயிருக்கான். மற்ற எல்லா தடவையும் வந்து அந்த மாதிரி அவன் வந்து போகல. இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன இது மாதிரி பண்ணியிருக்கான், கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே இப்படி வந்துருக்கிறான், திரும்ப மேலே போய் ஒரே ஒரு கேண்டில் தான் சின்ன ஒரு புல் பேக் வந்திருக்கு, இப்படி போயிருக்கான். ஸோ இதை நீங்கள் புக்கில் பார்த்து படிச்சுட்டு இது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ். காலேஜில் படிக்கிற வரைக்கும் சும்மா அது ஒரு ஜாலியாக வந்து இளமை காலத்தை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு. ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா தான் தெரியும். அது படித்தது சம்மந்தப்பட்டது வேலை யாரும் செய்கிறதில்ல, பெரும்பாலான பேர் செய்கிறதில்ல. வேலைக்கு போனீங்கன்னா விதவிதமாக விஷயங்களை வந்து அதே விஷயந்தான், பட் ஆனால் வேறு வேறு பரிணாமங்களில் நீங்கள் கற்றுக்கலாம். அதே தான் ட்ரேடிங்லேயும். அதனால தான் உங்களை பயிற்சி பண்ண சொல்கிறது. இது ஒரு தடவையும் எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது 500 தடவை எப்படி டேயில் நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பாருங்கள். கோல்டில் மட்டும் தேடாதீங்க, ஆயிலில் தேடுங்க, 100ல் தேடுங்க, US 30ல் தேடுங்க, டாலரில் தேடுங்க, நிஃப்டியில் தேடுங்க, பேங்க் நிஃப்டியில் தேடுங்க. எனக்கு தேவை நீங்கள் 500 தடவை இந்த பேட்டர்னை வந்து பார்க்கணும். எப்படிலாம் ஏமாற்றிட்டு கீழேயும் மேலேயும் போனான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை ஏமாத்துறது கஷ்டம். ஏமாற்றவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏமாத்துறது கஷ்டம். இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்கள் தெளிவாகிடுவீங்க. செல்லு, நீ என்ன வேணாலும் நீ புல்லிஷாக இருப்பா, ஆனால் செல்லு தான் எனக்கு தெரியும். நான் நிறைய பார்த்துருக்கேன், 500 தடவை நான் பார்த்துருக்குறேன். என்னையே ஏமாத்துறியா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனநிலைக்கு வந்துடுவீங்க. சரியா? சரி, ஓகே. சரி, என்ன நடந்தது இந்த இடத்துல? நம்ம வந்து சொல்லிட்டோம்ப்பா, இந்த இடத்துக்கு வந்தோன்னே கீழே போகும்னு சொல்லிட்டோம். ட்ரேட் எடுத்துருந்தோன்னா $10,000 வந்திருக்கோன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் எப்படி வந்தான் கீழே? ஸோ கீழே வரும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது? ஸோ மேலே இங்கேருந்து வந்து டேயில் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு கண்ணில் ஒரு விஷயம் வந்து இந்நேரத்துக்கு பட்டிருக்கோம். நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் தெரியுதா? இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம் நம்ம? குரூப்பில் டூப். இது ஒரு குரூப்பில் ஒரு டூப், எல்லாம் க்ரீனு, நடுவில் ஒரு ரெட்டு. அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ப்ரைஸ் ஒரு தேக்கம் இருக்கும், இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவான், ஏதோ ஒன்று பண்ணுவோம். இந்த இடத்துல தேக்கம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த இடத்த கட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். கஷ்டப்பட்டிருக்கானா? ஒரு நாள் கஷ்டப்பட்டிருக்கான், அடுத்த நாள் கஷ்டப்பட்டுருக்கிறான், அதுக்கு அடுத்த நாளும் கஷ்டப்பட்டிருக்கான். வெள்ளிக்கிழமனைக்கு தான் பிரேக் ஆகி, வியாழக்கிழமனைக்கு தான் பிரேக் ஆகி கீழே போயிருக்கான். அப்புறம் வெள்ளிக்கிழமை திரும்ப ரிவர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துலையே வந்து நின்றுட்டான். ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். குரூப்பில் டூப். சரி, ஓகே. நம்ம டெய்லியில் இவ்வளோ தாங்க நம்மளுக்கு வந்து ஐடியா இருக்குது. அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மேலேருந்து கீழே போய், மேலேருந்து கீழே போய், மேலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு.
இந்த கீழே வர்றது எப்படி வந்து வந்துகிட்டு இருக்கிறான், இது வரைக்கும் வந்தது எப்படி வந்திருக்கிறான், ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கிறான். இந்த சப்போர்ட்டில் இருந்து நின்றுட்டு இருக்கிறான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் இருக்கிறான். இந்த தடவை மேலே வந்தான் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் வந்து கீழே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே இப்படி வந்துட்டு திரும்பவும் வந்து போய் ஹிட் பண்ணி திரும்பவும் கீழே வந்து இப்படி வந்து ஈக்குவல் லோ பண்ணிவிட்டு மேலே போக ஆரம்பித்தான்னா மேலே போயிடுவான். யார் கண்டா இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய கேண்டிலாக கீழே இப்படி வந்துட்டு இங்கேருந்து வந்து திரும்பவும் வந்து இப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நம்ம டார்கெட் இதுதான். ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே வந்துருச்சுன்னு நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பை ட்ரேடாக எதிர்பார்ப்போம். செல்லு இங்கே பண்ணியிருக்கணும், இங்கேயும் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்து செல்லுக்கு உங்களுக்கு சிக்னல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை பண்ணலாமா அப்படின்னா பையுக்கும் உங்களுக்கு சிக்னல் இருந்ததுன்னா பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நம்மளுக்கு டார்கெட் இங்கே இருக்குது. சரியா? சரி, நம்ம 1 ஹவரில் போய் பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ 1 ஹவரில் போயிட்டு குயிக்காக இந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவாங்க. அதாவது ப்ரைஸ் வந்து மேலே வந்தோடனே கீழே வந்துடும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ப்ரைஸு இப்படி மேலே போனால் கீழே வந்தால், மேலே போனால் கீழே வந்தால், மேலே வந்தால் இப்போ இங்கேருந்து கீழே போவான்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கப்புறமா நம்ம செல்லை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். செல்லு எப்படி வந்திருக்கு, எப்படி கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். என்ட்ரி எட் எக்ஸிட். சார் ஒருவேளை கீழே இந்த மாதிரி போயிட்டு இப்படி வந்தானே, நான் இதுலேயே ஒரு செல்லு எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? தப்பே இல்லை. ஃபெயில்டு ஹைன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலையே ஒரு ட்ரை வந்து பண்ணிட்டேன்னா தப்பே கிடையாது. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு பியரிஷ் கேண்டில், குரூப்பில் டூப். இந்த கேண்டில் வந்து தொட்டோன்னா மேலே போயிட்டானா? ஸோ இது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நான் சொல்லாமல் கூட போயிடலாம். நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தயவுசெய்து அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்கள். அப்போ இது வந்து ஈக்குவல் ஹையிலிருந்து கீழே வந்துட்டான். ஒருவேளை இங்கேயே நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் கீழே வந்துட்டு இந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே வந்தால் பார்த்தீங்களா, அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரணும். ஏன்னா கீழே போகிறவன் இதை கட் பண்ணிடுவான், கண்டிப்பாக கட் பண்ணிடுவான். கட் பண்ணி ரிவர்ஸு மேலே இது வரைக்கும் வரமாட்டான், வராமல் தான் கீழே போவான். அதுதான் சீக்வன்ஸ். பட் ஆனால் கீழே வர முடியாமல் மேலே வந்ததுனால மேலே ஈக்குவலாக வந்துட்டான். இதுலேயும் அதே தான். டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த ட்வீட் கூட நான் போட்டேன். எல்லாம் இப்போ தேடி எடுக்க முடியலைங்க, நிறைய ட்வீட் போடுறதுனால தேடி எடுக்க முடியறதில்ல. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்க செல்லாக கீழே போவான்ட்டு, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லியில் நீங்கள் அந்த மாதிரி வந்து சண்டே அன்றைக்கே உட்காந்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. பேரல் சேனல் தொட போகிறான், அங்கேருந்து வந்து கீழே போயிடுவான், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் 1 ஹவரில் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, 5 மினிட்ஸில் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் தான் எடுப்பீங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன லாஸ்லேயே வந்து உங்களால் வந்து வெளியில் வர முடியும். நானே அதான் சொல்லுவேன், லோயர் டைம் ஃப்ரேமில் தான் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் கான்செப்டை மறக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு பை ட்ரேடை எடுக்க சொல்லும். ஏன் அப்படின்னா நீங்கள் சீக்வன்ஸு கூட சொல்லலாம், இதை கூட குத்தம் சொல்லலாம். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டான், அதனால் நான் வந்து இதுக்கும் மேலே போவான், இப்படி வருவான் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் 1 ஹவர் அனாலிசிஸ், அதுக்கு தான் டெய்லி அனாலிசிஸ். அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகம், அதோடைய உறுதித்தன்மை வந்து ரொம்ப அதிகம். கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்தான், அடுத்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்களா, நான் இது ஒரு காமெடியாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். இவன் இந்த கேண்டிலை மட்டும் என்கல்ஃப் பண்ணானா போதும், பியரிஷ் என்கல்ஃப் பண்ணானா போதும், அதுவே நல்ல சிக்னலு. ஆனால் ஒட்டுமொத்த கேண்டலையும் வந்து அவன் வந்து இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா கேண்டலையும் வந்து என்கல்ஃப் பண்ணிட்டு இங்கே வந்து க்ளோஸ் வச்சான் பார்த்தீங்களா. இதுதான் சிக்னல் நமக்கு. ஒட்டுமொத்தமாக எங்கே வந்திருக்கிறான்,
இந்த 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 செட்டிலேயே வந்து லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. அந்த லோக்கே வந்துட்டான் பாருங்க. ஒரே கேண்டில் தான் நம்ப வச்சான், எல்லாத்தையும் நம்ப வச்சான். ஹையர் ஹை சீக்வன்ஸ் பார்க்குறவங்களாம் நம்ப வச்சான். இந்த மாதிரி வந்து கேண்டிலை பார்த்து பிரேக் அவுட் ஆகிறத வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்கள நம்ப வச்சான். எல்லாத்தையும் நம்ப வச்சான். நம்ப வச்சு என்ன பண்ணான், மொத்தமாக கீழே போயிட்டான். அவன் என்ன பண்ணணுமோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னமோ அதை வந்து அவன் வந்து பண்ணிட்டான். ஸோ 1 ஹவரில் ஒரு பெரிய என்கல்ஃப். அதுக்கப்புறமா ரிவர்சல் வரும்போது இவ்வளோ தான் வந்தான். அதுக்கப்புறமா திரும்பி கூட பார்க்கல, கீழே போயிட்டான். ஸோ இவ்வளோ தான், இதுதான் நடந்தது. இன்னும் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணுறது அப்படின்னா இது தான். நீங்கள் டேயில் ஒரு பேரல் சேனல் பேட்டர்ன் பார்த்துட்டீங்க. 1 ஹவரில் வந்து இந்த இடத்துல எப்படிலாம் நம்மளை ஏமாற்றிருக்கான். ஜஸ்ட்டு இந்த இடம், வேறு எதையும் பார்க்க தேவையில்லை. ப்ரீவியஸாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போனான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி ஏமாற்றினான். எதை சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சேன். நிறைய பேருக்கு வந்து இந்த குழப்பங்கள் வந்து இருக்குது. அதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி பயிற்சி பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். என்னது, ஏமாத்து கேண்டில். இந்த ஏமாத்து கேண்டில் வந்த உடனே அடுத்த கேண்டிலே வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வந்து க்ளோஸ் வைக்கிற மாதிரி வச்சானா, அடுத்து எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், ஃபெயில்டு ஹை. ஈக்குவல் ஹை கூட வரல, ஃபெயில்டு ஹை. அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே போயிட்டான். இந்த கேண்டில் வரைக்கும் போனான், குரூப்பில் டூப்போ வரைக்கும் போனான். நீங்கள் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த கேண்டிலோடைய ஹையே இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும். நான் சும்மா இங்கே சப்போர்ட் எடுத்தனால அது மாதிரி வந்து போட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்து அங்கே வந்திருக்கவே மாட்டோம். ஸோ ப்ரீவியஸாக பேரல் சேனலுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி போகும்போது இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோவிலேருந்து அப்படியே கீழே போனால் கீழே போயிட்டான். கோடு போடவே வர மாட்டேங்குதுப்பா. என்னது இது, நம்ம பேட்டர்ன் பிரேக் ஆனால் கீழே போயிட்டான். செல்லை எதிர்பார்த்துட்டே இருந்தோம், அழகாக பேட்டர்ன் வந்தது, கீழே போயிடுச்சு. ஓகே, ஈஸியாக இருக்கா ட்ரேடிங்? இது வரைக்கும் யாருக்கு புரியலையோ அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டு அந்த மாதிரி பழைய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு. இல்லைனா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், புரியாது. அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் அடுத்தடுத்து வந்து புரியும். இல்லைனா புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் புரியாது. சரிங்களா? சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து முடிச்சிருச்சு. மார்க்கெட்டை இங்கே வந்து முடிச்சிட்டான். நமக்கு என்ன இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது. ப்ரீவியஸாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். இன்னொரு தடவை இந்த லெவலுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்துருக்கான். சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த இடத்துல இன்னொரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்கான். எங்கே பெரிய ஃபாலு, நம்ம இன்னும் எங்கே போகணும், ஃபாலு இன்னும் கீழே போகணும், பேரல் சேனலோடைய பாட்டமுக்கு போகணும். பட் ஆனால் எப்போவுமே ஒரு பெரிய ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இந்த ஃபாலுக்கு ஒரு 50% வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே வருவான். 50% மேலே வருவான். ஐயோ, எக்ஸாக்டாக வந்துருக்குறான். கொஞ்சம் மேலே போயிருக்கிறான். புரியுதுங்களா? ஒரு பெரிய ஃபால் ஆகுது, கண்டினியூஸ் ஃபால். இந்த மாதிரி சொல்லனா கண்டினியூஸாக அப்படியே விழுந்தான். விழுந்தவன் ரெக்கவர் ஆகிட்டு தான் கீழே வருவான். ஒரு சின்ன புல் பேக். கொஞ்சம் பையர்ஸ் வேணும்ல, கொஞ்சம் எல்லோரும் பை பண்ணால் தான் அதுக்கப்புறம் மொத்தமாக மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து தே வில் வெயிட். ஆசையை தூண்டுறது, பை தான் ஆகுது, இந்த சப்போர்ட்லேருந்து மேலே தான் போகுதுன்னு காமிச்சிட்டு மொத்தமாக மறுபடியும் ஒரு செல். ஸோ அதான் நடந்தது. போன வாரம் ஃபுல்லாக அதான் நடந்தது. நம்மளோட டார்கெட் என்ன, தெளிவாக இருக்கணும். இங்கே இருக்குது டார்கெட். இங்கெல்லாம் பை பண்ணுவோமா, பை காமிச்சா கூட பண்ண மாட்டோம். செல்லு ஆக ஆரம்பிச்சுன்னா கோதாவில் குதிச்சிருவோம். ஏன்னா செல்லு கன்ஃபார்மு, பை வந்து கன்ஃபார்மாக கிடையாது. சும்மா எல்லாம் பை பண்ணும்போது ஏதோ ஐயர் ஐ வச்சு எதாவது பை பண்ணால் பண்ணலாம். எதாவது பஞ்சாயத்துனா டக்குன்னு ஓடியாந்தோம் வெளியில். ஏன்னா மார்க்கெட் இஸ் இன் செல். ஹையர் டைம் ஃப்ரேமு செல்லில் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கு சொல்கிறேன், லோக்கலைஸ்டாக சொல்கிறேன். சரி, மேலேருந்து கீழே வந்தானே ஒரே லைன் தானே போட்டு காமிச்சிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் இருக்குதுல்ல,
இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக், இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக். இதெல்லாம் என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் வந்தால் ரிஜெக்ட் ஆகுமா? இதை வந்து ஒரு ஸ்விங்கு ஹையனோ ஸ்விங்கு லோனோ எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இப்படி வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட்டை ஒரு 4-5 கேண்டல் இப்படி போயிட்டு அப்புறம் கீழே வந்தானா இதை நீங்கள் ஹைன்னு எடுத்துக்கலாம், இதை நீங்கள் லோன்னு எடுத்துக்கலாம். இதோ இங்கே நடந்திருக்குது அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன், ஒரு சின்ன தேக்கம் இந்த இடத்துல, அவ்வளோதான். அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்க தேவையில்லை. பட் ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் லைக் தட். அந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இங்கேயே கூட காட்டலாம், காட்டிட்டு கூட மேலே போகலாம். அதனால் அதை நீங்கள் ஸ்விங் ஹையாவோ லோவாவோ எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்விங் ஹையாகவே எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தானா திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் இருக்குமானா இருக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக திரும்ப அதே இடத்துக்கு வந்து தானே கீழே வந்தான். கீழே வரும்போது அவனால் கீழே போக முடியல. இந்த இடத்துல ஒரு நல்ல பாஸ், அதுக்கப்புறம் அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போனான். அந்த இடத்துல ஒரு நல்ல பாஸ், பிரேக் ஆகி மேலே போனான். பெரிய கேண்டில், புல் கேண்டில், இந்த லெவலு. அங்கேருந்து ஒரே ஒரு தடவை வந்து கீழே வர ஆரம்பித்தான், கீழே வந்தான். இந்த லோவை கட் பண்ணாலே வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். செல். இதுக்கப்புறம் தங்காது. அவன் பாட்டுக்கு கீழே வந்தான். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் ஒரு சின்ன ஒரு பையர்ஸ்கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு, லைட்டாக மேலே போகிற மாதிரி போனான். இது வந்து பை ஆகுது, பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்து க்ரீன் கேனில் வந்திருக்கு, பை ஆக போகுது அப்படின்னு எல்லாம் பை பண்ணும்போது திரும்பவும் வந்து இஸ் கோயிங் டவுன். டார்கெட்டை என்றைக்குமே மறக்காதீங்க. இங்கே வந்துடுவானா இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே 1 ஹவர்லேயே நீங்கள் இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இப்படி வரையலாம்ல. இப்போ நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அடுத்த வாரத்துக்கு நமக்கு 2 புள்ளி கிடச்சிருச்சு. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அப்போது நம்ம அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து டச் பண்ண மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிட்றோம் பேட்டர்னு. அது ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிடும். ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு மேலே போனால், இப்படி வந்துட்டு மேலே போயிருக்கிறான், இப்படி வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணியே ஆகணும். நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, கீழே வரைக்கும் போவான், கீழே வரைக்கும் போவான்ட்டு. இதை கட் பண்ணானா தான் கீழே போவான். இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்த லோ இங்கே வைக்கணும். அப்புறம் தான் இங்கேருந்து மேலே வந்தானா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போவான். இந்த லோவையே கட் பண்ண முடியாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்து இப்படி இது சீக்வன்ஸ் பண்ணி மேலே போயிட்டு ஹையை கட் பண்ணுறானா அப்புறம் இங்கே போயிடுவான். அப்புறம் அதையும் கட் பண்ணி மேலே போயிடுவான். அப்புறம் இந்த டார்கெட்டு வருவான்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ரிவர்சல் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோராக கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக வந்து மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும். இங்கே கூட என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ட்ரெண்டாகி தான் போயிருக்கான். தெரியுதா? இங்கே கூட என்ன பண்ணுறான் பாருங்கள், ட்ரெண்டாகி தான் போய்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த அலையலையாக போகிறத என்றைக்குமே வந்து மறக்காதீங்க. எங்கேயா ஒரு நேரத்தில் இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து விழுந்துருவோம். இல்லைனா இந்த மாதிரி தான் அலையலையாக போவான். ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் இது வந்து 1 ஹவரில் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சி வச்சுருங்க. 1 ஹவரில் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி 1 ஹவர் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்போ 1 ஹவரில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்க, வேறு கலரில் போட்டுக்க வேண்டியதான். அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். வேறு கலரில் போட்டுட்டு 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 ஹவரில் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க மார்க்கெட்டு. 5 மினிட்ஸில் போனீங்கன்னா ட்ரெண்ட் லைனை ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, இங்கேருந்து பை ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த சேப்பு கோடு வந்துருச்சுனாலே 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் வந்துருச்சு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஆஸ் பர் ட்ரெண்ட் அவன் கீழே போயிடணும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உள்ளே நீங்கள் என்ன ட்ரேடு வேணாலும் எடுங்க. இப்போதைக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது, ஏன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பிரேக் பண்ணி மேலே கொஞ்சம் போயிட்டு தான் வரும். அப்போ பை ட்ரேடை ட்ரை பண்ணலாம். சும்மா ட்ரை பண்ண வேண்டியது, வரும்போது ட்ரை பண்ண வேண்டியதாங்க. சான்ஸ் கிடச்சதுன்னா உள்ளே வந்துட வேண்டியதான், வேலைக்காலலாம் விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான்.
இந்த ட்ரேடு பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன அப்படின்னா அழகாக வந்து கீழே வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணி இழுத்தோம். இந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு அதே இடத்துக்கு வந்தான் பாருங்க. அப்படியே கீழே போயிட்டு கீழே போகும்போது என்ன பண்ணால் கீழே இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக அங்கே வந்தான், வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டு. சும்மா சிம்பிள் ட்ரேடுங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். சும்மா இப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்து ரொம்ப சுலபமாகிடுங்க, ரொம்ப சுலபமாகிடும். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் செல்லு தான் சொல்கிறோம். இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது கூட நீங்கள் செல் பண்ணலாம் தான் சொல்கிறோம். இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் பார்க்குறீங்க, இவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் பார்க்குறீங்க, திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக யூ கோ ஃபார் அ செல் ட்ரேட். செல்லுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும், கீழே நம்ம ட்ரெண்டு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணோம் இல்லை, அடுத்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே கூட எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். சும்மா சின்னதாக ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்க. 50 ரூபா பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், 500 ஆயிடும். 500 நீங்கள் 50ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், ரொம்ப சின்னதாக தெரியும். ஆனால் 10 தடவை பண்ணிட்டீங்கன்னா 500 ஆகிடும். ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தும் ட்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்டர் மைண்ட் செட்டாக ட்ரேடர் மைண்ட் செட்டாக ரெண்டே மைண்ட் செட்டு தான். மேலேருந்து கீழே விழுந்தது இல்லைங்க, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பெரிய ஃபால் ஆகிருக்கலங்க. திரும்ப வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்தான்ல, எப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் வந்து அவன் வந்து போவான், அப்போ தான் மேலே போவான். இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த இடத்துலையே வந்து ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான், அங்கேருந்து எப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா, அவன் பாட்டு கீழே வந்துட்டான். கீழேயும் எப்படி வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம பேட்டர்ன் தான் இது, பட் ஆனால் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் வேலிட். இங்கே மேலே போயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். இது நீங்கள் வந்து இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய செட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு செல்லு தான். எங்கே வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள், அந்த விக்கு வரைக்கும் தான் போயிருப்பான், போயிட்டு கீழே வந்துட்டான். பட் ஆனால் இந்த மாதிரி நல்லா மேலே போகும்போது நம்ம என்ன கவனிக்க தவறுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு வேளை காலையிலேருந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். லோயர் டைம் ஃப்ரேம் போய் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் மறந்துடுவோம். மொபைலில் ட்ரேட் பண்ணுவோம். மொபைலில் ட்ரேட் பண்ணோன்னா இவ்வளோ தான் காட்டும், அது இங்கே தான் காட்டும், இது மட்டும் தான் காட்டும். இங்கே ஃபுல்லாக ரெசிஸ்ட் ஆகிட்டே வந்துருக்கிறான், பிரேக் ஆகிறான், பை பண்ணோன்னா கொஞ்சம் மேலே தான், அப்பாடா மேலே போகிறான், இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, மொத்தமாக கீழே போயிருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதை கவனிக்க தவறி இருப்பீங்க. இது வந்து 1 ஹவரில் இந்த மாதிரி இருக்கும், 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. 1 ஹவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிருப்பீங்க, 1 ஹவரை பார்க்காதனால மிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, கீழே போயிடும். ஸோ சுற்றி பார்த்துட்டே இருக்கணும். அதனால தான் ஒரு சார்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஒரே சார்ட்டு போதும். சும்மா இப்போ 1008 சார்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்துருமா அதில் வந்துருமான்னு நீங்கள் தேடாதீங்க. ஒன்றே ஒன்று போதும். 1 இஸ் மோர் தென் என்ன. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து என்ன பார்வை உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், திரும்ப கூட இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு கீழே வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. டேயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், கீழே இன்னும் கூட அவன் வரணும். கீழே எங்கே வரணும், அப்படியே ட்ரெண்ட் ஆகி இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் ஒரு சின்ன தடங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இதுதான், இதை கட் பண்ணணும். இங்கே வந்து சப்போர்ட் இது போன மாதிரி போகிறான், திரும்ப இங்கேயே வந்துட்டு அப்படியே இங்கேயே அரைச்சிக்கிட்டு இருந்தானா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணிட்டானா கீழே வந்துடும், இங்கே வந்துடும். இங்கேருந்து நம்ம ரிவர்சல் சிக்னலுக்கு வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணோம்னா என்ன வரும், $15,000 வரைக்கும் கொடுத்துருவான். கொடுத்தானா $16,000 வாய்ப்பு நிறைய இருக்குது. பை பண்ணோன்னா மேலே போயிடுவானா,
அப்படியா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள்? மேலே போனால் மேலே போயிடுவான்னு எதிர்பார்க்கும்போது கீழே திரும்ப வந்தான். அப்புறம் கீழே தான் போயிடுவானோ அப்படின்னு நினைக்கும் போது மேலே போயிட்டான். கீழே வந்தான், மேலே போனால், திரும்பவும் கீழே வந்தான் தான் மேலே போனான். ஸோ இங்கேயும் அதே நடக்கலாம். கீழே வரலாம், மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் கீழே வர்ற மாதிரி ஏமாற்றிட்டு அப்புறம் மேலே போகலாம். ஸோ நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலே இப்போதைக்கு என்னென்னா இங்கே தான் இருக்குது. அந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இங்கே தான் ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே இருக்குது. அதனால் இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கீழே வந்தானே போனோம். மேலே போயிட்டான் அப்படின்னா மேலே போக ஆரம்பிச்சிடுவான். சீக்வன்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஐடியா கீழே வந்துட்டு தான் மேலே போகணும். அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தான் ட்விட்டரில் வந்துட்டு தொடர்ந்து வந்து நம்ம தான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோமே, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நிறைய ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. இந்த அப்டேட்டை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்காதீங்க, ட்ரேடு பழகிக்கங்க. சரியா? இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இந்த லைன் இப்படி போட்டுட்டு மேலே வந்து போடுறோம் அப்படின்ட்டு, மேலே ஒரு லைன் மேலே கரெக்டாக அங்கேயே ரிஜெக்ட் ஆகிடுது, கீழே வந்துடுது. அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ட்விட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா கற்றுக்கணும்னு மனசோடு வாங்க. இதை வச்சு ட்ரேட் பண்ணிடலான்ட்டு நினைக்காதீங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன கூட நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஈஸியாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும், இந்த மாதிரி பேட்டர்னோடு இருக்கும். இந்த பேட்டர்னை இப்படி பிரேக் பண்ணுறான், எங்கே போனான்? இங்கே தான் போனான். கரெக்டாக பை ட்ராப்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பை ட்ராப் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில், எல்லாம் பிரேக் ஆகி மேலே தான் போகுதுன்னு பை பண்ணோன்னா எக்ஸாக்டாக எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகினான் பார்த்தீங்களா? இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷனை, இந்த விக்கிலேருந்து ரிஜெக்ட் ஆகி கரெக்டாக வந்து அதே இடம் அங்கேருந்து என்ன பண்ணான்? கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டான். இது என்னது? 1 hour ஸ்விங் லோ. இதுதான் 1 hour நீங்கள் மார்க் பண்ணி இங்கே வச்சுக்கிறீங்க. 5 minutesல ட்ரேட் பண்ணுறீங்க. பொறுமையாக மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போனால் பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு மொத்தமாக கீழே போய். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ட்விட்டரில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே கூட போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த 1 hourல இங்கேருந்து வந்து பிரேக் ஆகி போச்சுன்னா அடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்து வந்து இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்து இங்கே எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ப்ரைஸ் ஆக்சுவலாக எங்கேருந்து வந்து விழுந்தான் இந்த வீடியோவிலே தெரியும். இந்த லெவல்லேருந்து விழுந்திருப்போம். இது வரைக்கும் தான் வந்தான், வந்துட்டு மொத்தமாக கீழே போயிட்டான். சரி சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விளக்கமும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன்ட்டு அங்கே போய் தேடி பார்த்து அங்கே போய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ரிப்ளை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியலங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு போஸ்ட்டோடு நிப்பாட்டிட்டேன். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணாதீங்க, ட்விட்டரில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் முடிஞ்ச வரைக்கும் வந்து புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைட் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விகள் எதுனா இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து பதில் சொல்ல பார்க்குறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.